Hi students, 12th standard business maths, exercise 9.1, question number 15. 5 ஆண்டு காலத்தை கொண்ட நகரும் சராசரிகளின் மூலம் பின்வரும் புள்ளி விவரங்களுக்கான உற்பத்தி போக்கு மதிப்புகளை கணக்கிடுக. Find the trend of production by the method of a 5-yearly period of moving average for the following data. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 1979 இருந்து 1990 வரைக்கும் இந்த இயர்ஸ் எல்லாத்துக்கும் ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூஸ் கொடுத்துட்டு ப்ரொடக்ஷனுக்கான ட்ரெண்ட் வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபைண்ட் த ட்ரெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்திக்கான போக்கு மதிப்பை கணக்கிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வேல்யூ போக்கு மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா மெத்தடையும் சொல்லிட்டாங்க. 5 ஆண்டு காலத்தை கொண்ட நகரும் சராசரிகளின் மூலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பை த மெத்தட் ஆஃப் அ 5-yearly பீரியட் ஆஃப் மூவிங் ஆவரேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதே கொஷினில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் 3 years அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது 3 yearly பீரியட் ஆஃப் மூவிங்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி சேம் ப்ராப்ளம். ஸோ அதே சேம் மெத்தடில் இங்கே 5-yearly பீரியட் ஆஃப் மூவிங், 5 ஆண்டு காலத்தை கொண்ட நகரும் சராசரி அப்படின்னு மெத்தட் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளம் மாதிரியே தான். ஒவ்வொரு 5 years ஒன்ஸுக்கும் நம்ம ப்ரொடக்ஷனுக்கான ஆவரேஜ் வேல்யூ, ட்ரெண்ட் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதோடைய சொல்யூஷனை பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டேபிளில் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதாவது இயர்ஸ் ப்ரொடக்ஷன் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் தென் 5-yearly மூவிங் டோட்டல், 5 ஆண்டுகால நகரும் மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு காலம் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் தென் 5-yearly மூவிங் ஆவரேஜ், 5 ஆண்டுகால நகரும் சராசரி, அதாவது இங்கே கண்டுபிடிச்சிருந்த மொத்த மதிப்புக்கான சராசரி மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு காலம் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் காலம் 5-yearly மூவிங் டோட்டல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு 5 yearsையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 yearsக்கான ப்ரொடக்ஷனுக்கான வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஃபஸ்ட்லேருந்து 5 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ 126லேருந்து 125 வரைக்கும் உள்ள இந்த 5 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 126 + 123 + 117 + 128 + 125 இந்த 5 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 619 அப்படின்னு கிடைக்கும். அந்த 619 அப்படின்ற அந்த வேல்யூவை எந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பிகாஸ் நம்ம எந்த பிளேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது இங்கே முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் 5 years ஒன்ஸ் நம்ம பார்க்கும்போது இந்த 5 இயர்ஸ்க்கான ப்ரொடக்ஷனில் சென்டர் வேல்யூ என்னவோ அதுக்கு நேராக தான் நம்ம அந்த வேல்யூஸோடைய அடிஷன் வேல்யூவை இந்த இடத்துல மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த 5 இயர்ஸ்க்கான வேல்யூஸ், ப்ரொடக்ஷன் வேல்யூஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 619 கிடைக்கும். அந்த 619 இந்த 5 இயர்ஸ்க்கான ப்ரொடக்ஷனில் சென்டர் வேல்யூ என்னவோ அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்க்கான அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்கான அடிஷன் வேல்யூ பார்த்தீங்கன்னா 619. இப்போது நெக்ஸ்ட்டு 5 years, ஸோ இங்கேருந்து 123லேருந்து அடுத்த 5 years, ஸோ இது வரைக்கும் எடுத்துக்குவோம். 123லேருந்து இந்த 124 வரைக்கும் இந்த 5 yearsக்கான வேல்யூஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 123 + 117 + 128 + 125 + 124 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 617 கிடைக்கும். அதை நம்ம இந்த 3 வேல்யூஸ்க்கு இந்த 5 வேல்யூஸ்க்கான சென்டர் வேல்யூ இதுதான். ஸோ இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதுக்கு நெக்ஸ்ட் அடுத்த காலம்ல இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 617. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த 5 years, இப்போ நம்ம 123லேருந்து எடுத்துக்கிட்டோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 117லேருந்து அடுத்த 5 years. ஸோ இங்கேருந்து அடுத்த 5 years 117 + 128 + 125 + 124 + 130. ஸோ அடுத்த 5 years நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 624 கிடைக்கும். அதை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் 624. பிகாஸ் இது பார்த்திங்கன்னா 125ங்கிறது இதுக்கு இந்த 5 வேல்யூஸில் சென்டர் வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த 5 years, இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 117லேருந்து 5 yearsக்கு வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த 5 yearsக்கான வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 128லேருந்து அடுத்த 5 வேல்யூஸ். ஸோ இதிலேருந்து அடுத்த 5 வேல்யூஸ் அப்படின்னா 114 வரைக்கும் எடுத்துக்குவோம். 128 + 125 + 124 + 130 + 114 இந்த 5 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 621 வரும். ஸோ அந்த வேல்யூவை நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இந்த 124 அப்படின்றது இந்த 5 வேல்யூஸ்க்கும் சென்டர் வேல்யூ.
இப்போ அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 125லேருந்து அடுத்த 5 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்கேருந்து அடுத்த 5 வேல்யூஸ்னால் அந்த 122 வரைக்கும் நமக்கு வரும். ஸோ 125 + 124 + 130 + 114 + 122 இந்த 5 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 615 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை இந்த 130க்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் 130 அப்படின்றது இந்த 5 வேல்யூஸ்க்கும் சென்டர் வேல்யூ. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக 125லேருந்து 5 வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது இதுக்கு அடுத்ததுலேருந்து அதாவது 124லேருந்து 5 வேல்யூஸ். ஸோ இங்கேருந்து ஒரு 5 வேல்யூஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். 124லேருந்து 129 வரைக்கும். ஸோ 124 + 130 + 114 + 122 + 129 இந்த 5 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 619 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம இதுக்கு நேராக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 619. இப்போ அடுத்த 5 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 124லேருந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இப்போது 130லேருந்து அடுத்த 5 வேல்யூஸ். ஸோ இங்கேருந்து அடுத்த 5 வேல்யூஸ் 118 வரைக்கும் எடுத்துக்குவோம். 130 + 114 + 122 + 129 + 118 இந்த 5 வேல்யூஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 613 அப்படின்னு வரும். ஸோ அந்த வேல்யூவை இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதாவது இந்த 5 வேல்யூஸ்க்கும் சென்டர் பிளேஸ், சென்டருக்கு நேராக இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 130லேருந்து 5 வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ 114லேருந்து அடுத்த 5 வேல்யூஸ் 1 2 3 4 5 இதோட நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ 114லேருந்து அடுத்த 5 வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இந்த 5 வேல்யூஸ். ஸோ 114 + 122 + 129 + 118 + 123 இந்த 5 வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 606 கிடைக்கும். இதை நம்ம சென்டர் பிளேஸில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். 606. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 காலம்ஸும் லாஸ்ட்டு 2 காலம்ஸும் நமக்கு இங்கே எம்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 5 இயர்ஸ் ஒன்ஸுக்கும் நம்ம ஆட் பண்ணி அதோட வேல்யூஸ் ப்ரொடக்ஷனுக்கான அடிஷன் வேல்யூவை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 114க்கு அடுத்து 122 129 118 123 இதில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த அடிஷன் ப்ராசஸை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பிகாஸ் 5 இயர்லி அப்படின்னு சொன்னதுனால 5 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்ததில் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ இந்த அடிஷன் ப்ராசஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த லாஸ்ட் 2 காலம்ஸ் நான் எம்டியாக இங்கே வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்குமான டோட்டல் வேல்யூஸ் ப்ரொடக்ஷனுக்கான டோட்டல் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது கிடைச்ச இந்த ப்ரொடக்ஷன் டோட்டல்ஸ்க்கு ஆவரேஜ் போட்டோம் அப்படின்னா நமக்கு ட்ரெண்ட் வேல்யூஸ் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 619 இருக்குது. இந்த 619 நம்ம 5ஆல் டிவைட் பண்ணோம். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 5 இயர்லி அப்படின்னு கொடுத்ததுனால 5ஆல் டிவைட் பண்ணிக்கணும். 619 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 123.8 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 617 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 123.4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 164 டிவைடட் பை 5 இஸ் 124.8 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 621 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 124.2 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 615 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 123 அப்படின்னு கிடைக்கும். அதே போல் 619 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 123.8 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் தென் 613 இந்த வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 122.6 அப்படின்னு கிடைக்கும். தென் 606 இந்த வேல்யூவை 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 121.2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நமக்கு கிடைச்ச ஒவ்வொரு டோட்டல் வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூவை இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஆவரேஜஸ் தான் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் நமக்கு கிடைச்ச ட்ரெண்ட் வேல்யூஸ். அதாவது 5 இயர்லி மூவிங் ஆவரேஜ் இந்த வேல்யூஸ் தான் நம்ம ட்ரெண்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் கிடைச்ச ப்ரொடக்ஷனுக்கான ட்ரெண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல்.